ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப நாட்களாக கால்வலி கைவலியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எந்த மருந்து சாப்பிட்டோம் சரியாகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டு தூக்கம் வராது, தூங்கவே முடியாது. தண்ணி குடிப்பேன், போய் படுப்பேன், அழுதுகிட்டே படுத்திருப்பேன். அப்படியே இருக்கிறப்ப அடைக்கலப்பட்டத்துக்கு ஒரு நாள் வந்து அடைக்கலப்பட்டணம் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் இனி பெரிய ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து பிரதர் அங்கே நின்றுட்டு இருந்தார். அவரை பார்த்தது எங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏசப்பா இன்னைக்கு அதிசயம் செய்வார் அப்படின்னு சொல்லி மனசில் சுகம் தருவாருன்னு நினச்சிட்டு உள்ளே போனோம். அவரும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணார். நான் வந்து எந்த வலி எதுவும் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. ப்ரேயர் பண்ணி அன்னைக்கு வீட்டுக்கு போனோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம். அங்கே நைட்டு தூங்குறேன், நல்லா தூக்கம். உச்சி தலையிலேருந்து இந்த விரல் வலிக்கும் வலிக்கும். தூக்கம் நெல்லியது எனக்கு கிடையவே கிடையாது. யாராவது போட்டு அமுத்தணும், யாராவது அமுத்தி இந்த விரலையெல்லாம் இழுக்கணும் அப்படியே. அப்போ தான் எனக்கு அந்த வலி தீரும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒரே ஒரு நாள் அடைக்கலப்பட்டணம் வந்து ஜெபிச்சோம். பிரதர் எங்களுக்கு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு வரை எனக்கு அந்த வலியே கிடையாது, யாரும் அமுத்தவும் இல்லை. இப்படி பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் மகளுக்கு இயற்கையாகவே ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. 2 வருஷமாக அடிக்கடி மாரடைப்பு வரும். பாண்டிச்சேரிக்கு விழுப்புரத்துலேருந்து போகிற வரலையும் அந்த மகளுக்கு உயிரை காத்து கொண்டார். அது மட்டும் இல்லை, 2 வருஷமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் இருதய துடி போட்டுக்கிட்டு இருக்கப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் மாதம் மாதம் வந்து அன்பரிம்பாயத்தில் எக்மோரில் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு எழுதி கொடுத்துட்டு போனேன். இந்த ஸ்டாப் ஆன அன்னைக்கு கொட்டியாக்கத்துக்கு ஃபோன் அடித்து ஜெபம் பண்ண சொன்னேன். டாக்டர்ஸ்லாம் சுற்றி வந்து நின்றுட்டாங்க. இந்த நேரம் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களேன்னு சொல்லி திட்டினாங்க. இல்லை சார், செகண்ட் நேரம். நான் அப்புறம் ஒரு ஐயா ஜெபம் பண்ணாங்க. அந்த ஸ்டாப் ஆனது மறுபடியும் இருதய துடிப்பு நல்லா துடிக்க ஆரம்பிச்சது. உயிரை காத்து கொண்டார். அது மட்டும் இல்லை, 3 பாயிண்ட்டு தான் ரத்தம் இருந்துச்சு அவளுக்கு. இன்றைக்கி 8 பாயிண்ட்டு ஏசப்பா கொடுத்து இன்றைக்கி உயிரோடு வச்சுருக்கிறேன். சோதரன் கத்தருக்கு சோதரன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்பொழுது இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ஆதியாகமம் 22:18 வாசிப்போம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் ஆணை போட்டால் அடுத்த நாள் காலையில் மாறி பேசுவான். இன்றைக்கி சத்தியம் பண்ணுவான், நாளைக்கு மாற்றிடுவான். பொதுவாக நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. அதெல்லாம் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு இருந்து இன்றைக்கி நல்ல நிதானமாக இருக்கிறவனுடைய பேச்சே விடிஞ்சா போச்சுன்ற நிலைமையில் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு இன்றைக்கி ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். என் பேரில் நான் உனக்கு ஆணையிட்டு சொல்கிறது என்னென்னா, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதி ஜனங்களும் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எல்லாரும் வாழப்போகிற குடும்பத்தில் ஆண்டவருக்கு விளக்காக இருக்கணும், ஆண்டவருக்கு பெயர் வாங்கி கொடுக்கணும், ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கணும். நீங்கள் வாழ போகிற இடத்துல எப்படி பிள்ளையை வளர்த்துருக்காங்களோன்னு சொல்லக்கூடாது. சுவாமி இந்த பிள்ளையை வளர்த்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாரு, அதனால் எங்கள் குடும்பமே இன்றைக்கி நல்லா இருக்குன்னு உங்களை பற்றி ஆண்டவருக்கு நற்சாட்சி சொல்லணும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலை குறித்து தான் ஆண்டவர் சில காரியங்களை உங்களோட பேசி அவங்கவங்க ஸ்தானத்தில் எப்படி யார் யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற சில காரியத்தை நான் துரிதமாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிற நேரத்தில் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் நல்ல ஒரு அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? நீங்கள் விழுந்து போகாமல் இருக்கணும்னா ஆவிகளை பகுத்தறிகிற அறிவை எனக்கு தாரன்னு கேளுங்க. அது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அது வந்துச்சுன்னா தான் நல்லது எது கெட்டது எது, இவன் என்ன நிலைமையில் இங்கே வர்றான், என்ன யோசனையில் வர்றான், என்ன யோசனையில் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றத உங்களால் விளங்கி கொள்ள முடியும். இல்லைன்னா விளங்க முடியாது.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த கவனம் என்பதை இந்த கீழ்ப்படிதலோடு சேர்த்து உங்களுக்கு ஃபீட் பண்ண சொல்றார் ஆண்டவர். இந்த மோசே கவனம் இல்லாமல் செய்த அந்த நடவடிக்கை கானான் மேன்மை அவனுக்கு இழக்க போனிச்சு. சில நேரங்களில் பரலோக கானானை நாம் இழக்க வேண்டியது இருக்கும். அதன் பிறகு ஆண்டவரே அவனுடைய சடலத்தை எடுத்து கூட அடக்கம் பண்ணார். மோசைக்கு பரலோகத்தை கொடுத்தார், உண்மைதான். ஏன்னா அதுக்கு பிறகு அந்த தப்புக்காக அவன் அவ்வளவு வருந்திருப்பான். சார், நான் இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்து கவனமாக கேட்கலையே ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் எவ்வளவு அழுது மன்னிப்பு கேட்டிருப்பான். அதன் பிறகு ஆண்டவர் அவனை எடுத்து அவரே அவனை கொண்டு போய் அந்த மவுண்ட் நேபோல, இந்த இடம் என்று சொல்லவில்லை, அந்த மலை அடிவாரத்தில் ஆண்டவர் அடக்கம் பண்ணார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஊழியத்தை கனம் பண்ணினார். ஆனால் தப்பு செய்தால் யாராக இருந்தாலும் தப்பு தான். அதன் பிறகு அவன் மன்னிப்பு கேட்டதுனால தான், நல்ல கவனமாக கேளுங்க, பைபிளில் சில ரகசியங்களை நீங்கள் நல்லா அதான் தியானிக்கணும். வசனத்தை ஆண்டவர் அவனுக்கு பரலோகத்து மேன்மையை கொடுத்துட்டார். கடைசி நிமிஷத்தில் அவன் தப்பு பண்ணான், ஆனாலும் ஆண்டவரிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்டபடினால ஆண்டவர் அவனுக்கு கானானை கொடுக்கலை, ஆனால் பரலோகத்தை கொடுத்தார். காரணம் என்னென்னா, அவனுடைய ஊழியத்தை கர்த்தர் கனம் பண்ணி கடைசி நிமிஷத்தில் அவன் மனம் திரும்பி, ஆண்டவரே இனிமேல் இப்படி அஜாக்கிரதையால் கூட எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னனால ஆண்டவர் அடக்கம் பண்ணி பரலோகத்தில் அவனுக்கு இடம் கொடுத்தாரு. எப்படி அவர் பரலோகத்தில் இருக்கிறாருன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய காலங்களில் சிலுவை பாடு மரணங்கள் வருவதற்கு முன்பாக இந்த சிலுவை பாடுகளை குறித்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வேண்டி பரலோகத்திலேருந்து ஒரு டீம் ஆண்டவர் அனுப்பினேன்னு டிசைட் பண்ணார். அப்போ ஆண்டவர் பார்க்கும்போது அவருடைய கண்களில் 2 பேர் அப்படி நிறைய பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் மேலே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்கும்போது மோசையை பார்த்தோன்னா அவருக்கு பரிதாபமாக இருந்துச்சு. சார், எவ்வளோ கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு வந்தான், ஆனால் கடைசி நிமிஷத்தில் இவன் பண்ண சின்ன இந்த கீழ்ப்படியாததுனால அதை கொடுக்கலையேன்னு சொல்லி ஆண்டவர் மோசையை செலக்ட் பண்ணார். டிக் பண்ணிங்க அப்படி எடுத்தார். அடுத்து எலியாவை கூப்பிட்டு 2 பேரையும் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல கானான் தேசத்திலே மர்ரூப மலையிலே ஆண்டவர் 2 பேரையும் அனுப்பி இயேசு கிறிஸ்து கூட சரிசமமாக உட்கார்ந்து அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. பூத உடலிலே அவன் கானானுக்குள்ளே போகவில்லை, மகிமையின் சரீரத்தோடு கர்த்தர் கானானுக்குள்ளே அவனை கொண்டு வந்தார். காரணம் என்ன தெரியுமா? கடைசி நிமிடம் அவ்வளவு தூரம் அவன் மனம் திரும்பி கதற இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நேற்றைக்கு வரைக்கும் மோசே போல தப்பு பண்ணது உண்மை, ஆனால் இன்றைக்கு நீ பரலோக மேன்மையை இழக்காதபடிக்கு இன்னைக்கு மனம் திரும்பணும். இன்னைக்கு கீழ்ப்படிதலுக்கு விட்டு கொடுக்கணும். பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும்போது வாலிப பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கீழ்ப்படுகிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளே, கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருக்கள், இது நியாயம். உன் வாழ்நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகவும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொல்கிறார். அப்படின்னா உன் லைஃப் நல்லா இருக்கணுமா, அம்மா அப்பா பேச்சை கேளு. சிலர் இருக்கிறீங்க, நான் அம்மா அப்பா சொன்னதை கேட்டு தான் கல்யாணம் பண்ணையா, ஆனாலும் எனக்கு தேவையில்லாத ஒரு வீண் வம்பு பிடிச்சது ஒன்று வந்து மாட்டிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நீ உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுக்காகவே அந்த தீமையை உனக்கு நன்மையாய் மாற்றுவா. ஆனால் அம்மா அப்பா கவனமாக இருக்கணும். நீ சரியானதை செலக்ட் பண்ணி உன் பிள்ளைக்கு கொடுக்கல, உன் பிள்ளை உன் கைக்குள்ளே அடங்கி இருந்தான், உன் பிள்ளை உன் கைக்குள்ளே அடங்கி இருந்தா எனக்கு சமாதானமான ஒரு இடத்தை எங்கள் அப்பா செலக்ட் பண்ணி கொடுப்பாரு, எங்கள் அம்மா செலக்ட் பண்ணி கொடுப்பாருன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு நீ துரோகம் பண்ணிட்ட. துரோகம் பண்ணணுன்னு நினச்சி பண்ணலை, அஜாக்கிரதையான தேவ சித்தம், ஜாக்கிரதையாக கவனித்து காரியத்தை செய்யலை. இப்போ வம்பில் மாட்டிக்கிட்டது யார்? பிள்ளை. அந்த பிள்ளை துடிக்கிறத பார்த்து வம்பில் மாட்டிக்கிட்டது யார்? அம்மா அப்பா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கீழ்ப்படிஞ்சனால அந்த தீமை உனக்கு நன்மையாய் மாறும். சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறேன், நான் பார்த்துருக்குறேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் விட்டு கொடுக்கவே முடியாது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சா அவங்க லைஃப்பில் நல்லது நடக்குன்னு சொன்னீங்க, ஆனால் கெட்டது நடக்குது. இந்த வசனத்தின்படி இன்றைக்கி இந்த தீமையை நன்மையாய் மாற்றித்தாரோம். தப்பு இவ பண்ணலை, இவ அம்மா அப்பா பார்த்து கொடுத்தாங்க, அவ்வளோதான். பிளைண்டாக அம்மா அப்பா கொடுத்தாங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அவள் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு விட்டுட்டா. அதனால் என் பிள்ளைக்கு இந்த கொடுமைக்கு இவள் காரணம் அல்ல, என் பிள்ளைக்கு நீர் அற்புதம் செய்யணும்னு சொல்லி எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
அதுக்கு பிறகு பயங்கர முரடனாக இருந்தவன் எல்லாம் இன்றைக்கி சாந்த சுரூபியாக மாறி மனைவியை நல்லா வச்சுருக்கிறான். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. எல்லா குடும்பத்துலேயும் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா வீட்லேயும் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதை கையாளுகிற விதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீயே ஒருவேளை தப்பு பண்ணி ஒரு லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டா கூட அப்போ கூட ஆண்டவரை பிடிச்சிட்டு, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அக்செப்ட் பண்ணுறேன், என்னுடைய தப்பு அக்செப்ட். நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதனால தான் அவங்களுக்கு அற்புதம் நடக்கலை. அன்னைக்கு மோசே அந்த தவறை அக்செப்ட் பண்ணனால தான் ஆண்டவர் பரலோகத்தில் அவனுக்கு இடம் கொடுத்தாரு. தப்பை எப்போவுமே நீங்கள் அக்செப்ட் பண்ண தயாராக இருக்கணும். தவறை அக்செப்ட் பண்ணணும். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால் இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன். சிலர் நினைக்கிறீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவெல்லாம் நல்லா தானே இருக்கிறான், நான் தானே கஷ்டப்படுறேன். உங்களுக்கு தெரிஞ்சு அவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அங்கே இருக்கிற வேதனை, நரக வேதனை என்னன்னு அவனுக்கு தான் தெரியும். அவன் உள்ளுக்குள்ளே என்ன தெரியுமா யோசித்திருப்பான்? நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்கேன்னு பார்த்தா அது பச்சையாக இருக்குது, அங்கேருந்து பார்த்தா இங்கே பச்சையாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆஹா நல்லா போகிறாங்க, உங்களை பார்த்தாலே நல்லா போகிற மாதிரி தான் இருக்கும். புருஷன் கூட அழகாக தொப்பையில் கையை வச்சுட்டு தோள் மேலே கையை வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கீழே இறக்கி விட்டோன்னா மிதி வாங்குறது நீங்களாக தான் இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இல்லை. நோ, யாராக இருந்தாலும் அவரவர்களுடைய செய்கைக்கு தக்க பலன் உண்டு. உங்கள் பார்வையில் அவங்க இல்லாத மாதிரி நடிக்கலாம், ஆண்டவருக்கு முன்னால் நடிக்க முடியாது. அதனால் அவங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், அவங்க நல்லா இல்லை. அதனால் யாரையும் வச்சு நீங்கள் தீர்ப்பிடக்கூடாது. உங்களை குறித்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், அடுத்தவங்களை குறித்து நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன் ஆண்டவரை அவங்கள இப்படி வச்சுருக்கீங்க, ஏன் ஆண்டவரை இவங்களை வச்சுருக்கீங்க, ஏன் ஆண்டவரை எனக்கு இல்லை. ஒன்றை பற்றி கேளு. அவங்களுக்கு கொடுக்கலைன்னா ஏன் ஆண்டவரை கொடுக்கல, கொடுங்கன்னு சொல்லு. கொடுத்தா ஏன் ஆண்டவரே கொடுத்தாங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா அது நல்ல காரியம், நல்லதை ஏன்னு கேட்காதீங்க. கொடுக்கலைன்னா பரிதாபப்பட்டு கொடுங்கன்னு சொல்லுங்கள், அது ஆண்டவருக்கு பிடிக்கும். நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை எதிர்பார்க்கிறார். சரி, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும், ஆயுசு நாட்கள் பெருகும். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியலைன்னா நல்லது நடக்காது, ஓகே. ஆனால் ஆயுசு காலங்கள் கூட ஷார்ட்டேஜ் ஆகுமா? அதனால் அற்ப ஆயுசில் ஒரு மனுஷன் செத்து போவானா அப்படின்னு பார்த்தா, நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இது கடினமாக இருக்குது சொல்கிறதுக்கு. அப்படி நான் இதை சொல்லணேன்னா, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாததுனால அற்ப ஆயுசில் செத்து போன யாராவது ஒரு உதாரணத்தை பைபிளில் காட்டுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட. ஏன்னா இது கடினமான ஒரு உபதேசம். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியலைன்னா நல்லது நடக்கலை, சரி ஏதோ கெட்டு போனால் ஆனால் வாழ்ந்துட்டுருக்கான்னா பரவாயில்ல. பட் அவன் லைஃபே அற்ப ஆயுசில் முடிஞ்சிருச்சுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டால் அப்படி உதாரணம் இருக்கா? ஆண்டவர் ஒரு உதாரணத்தை காட்டினார், நானே ஆடி போயிட்டேன். அது வரைக்கும் அந்த பேசேஜ் எத்தனையோ முறை வாசிச்சிருக்கிறேன், அந்த அளவுக்கு அந்த இடத்த நான் கவனிக்கலை. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் அந்த இடத்த எடுத்து வாசின்றார். வேதம் சொல்லுகிறது, அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள், கர்த்தரே அவர்களை சங்காரம் பண்ண தீர்மானித்தார். அப்பா அம்மா பேச்ச கேட்காததுனால ஆண்டவருக்கு அவன் மேலே கடும் கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் அப்பா எவ்வளவு சொல்கிறாரு நீ கேட்கல, இதுக்கு மேலே நீ செய்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கர்த்தரே அவர்களை சங்காரம் பண்ண தீர்மானம் தான் பண்ணார், பண்ணலை. ஆனால் வாய்ப்பு கிடைச்சி அதை மறுபடியும் அவன் அதை பயன்படுத்தாத நேரத்தில் தீர்மானம் எடுத்த ஆண்டவர் அதை உறுதி செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதன் பிறகு நிறைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் அவன் தட்டி கழிச்சான். ஒரே நாளில் ஓப்பனி பினகாஸ் 2 பேரும் ஒரே நேரத்தில் செத்து போகிறாங்க. பாருங்கள், அந்த அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியலைன்னா அந்த குடும்பத்தில் அடுக்கடுக்காக எப்படி பிரச்சனை வருது. ஒரு கீழ்ப்படியாமையினால் அங்கே என்னெல்லாம் நடக்குது பாருங்கள். இவனுக்கு 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அந்த செய்தியை அவங்க அப்பா ஏலிக்கு சொல்கிறாங்க, உன் பிள்ளைங்க 2 பேரும் ஓப்பனியும் பினகாசம் செத்து போயிட்டாங்க. அது எதனால் செத்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறது, தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனதுனால கர்த்தரே அவர்களை சங்காரம் பண்ண தீர்மானித்தார். ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவை நீ துக்கப்படுத்தியன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. அதை முதல்ல தயவு செய்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் அம்மா அப்பா சகிக்கலாம், ஆண்டவர் சகிக்க மாட்டார் இந்த விஷயத்தில். ஏன்னா அவங்க தியாகம் பண்ணுறாங்க உங்களுக்காக. அதனால் என்ன நடந்துச்சு, இவங்க 2 பேரும் செத்த உடனே இந்த துக்க செய்தி ஏலிக்கு சொல்கிறாங்க. அந்த ஒரே நாளில் 2 பிள்ளைங்களை செத்துட்டாங்கன்ற அந்த ஷாக்கில் எழும்புனா நெஞ்சியை பிடிச்சான், அவ்வளவுதான். அந்த ஷாக்கில் அந்த நாற்காலியிலேருந்து எழும்பினவன் கீழே விழுந்து பிடரி முறிஞ்சி செத்து போனானா. பிடரின்னு
முதுகு தண்டு எலும்பு முறிஞ்சி ஸ்பாட்டில் செத்து போயிட்டார். இப்போ அடுத்து பாருங்கள், 2 பிள்ளைங்க செத்துட்டாங்க, அப்பா செத்துட்டார். இடையில காரணம் என்ன? பிள்ளை அப்பம் பேச்ச கேட்காத காரியம். அடுத்து இந்த ஓப்பனி பிரகாசில் ஒருவனுடைய மனைவி டெலிவரிக்காக ரெடியாக இருக்கிறான். அப்போ டெலிவரிக்கு ரெடியாக இருக்கிற அந்த பெண்ணிட்ட போய் சொல்கிறாங்க, உன் புருஷன் செத்து போயிட்டான், உன் குழந்தை செத்து போயிட்டான், இதை கேட்ட உன் மாமனார் ஷாக்கில் செத்து போயிட்டாருன்னு சொன்ன உடனே அந்த ஷாக்கில் அவள் குழந்தையை பிரசவிச்சுட்டு அவள் செத்து போயிட்டா. ஒரே வீட்டில் 4 பணங்கள். காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. இதை விட உங்களுக்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க. அடுத்து மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல் உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. நிறைய பேர் புருஷன் சொன்னால் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்பாங்க. சிலர் சொல்லுவாங்க அவங்க சித்தப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்பாங்க, பெரியப்பா என்ன சொல்கிறாரு, ஆனால் புருஷன் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. வசனத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சித்தப்பாவுக்கு கீழ்ப்படின்னு வசனம் சொல்லவில்லை. நீ உன்னுடைய அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறது வரைக்கும் தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். எப்போ நீ புருஷன் வீட்டுக்கு வரையோ அதுக்கப்புறம் அந்த அப்பா ஸ்தானத்தை உன் புருஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் உன் புருஷனுக்கு தான் நீ கீழ்ப்படி. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா சொன்னார், அம்மா சொன்னார், நோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவனுடைய புருஷன் சொல்கிறது தான் தேவனுடைய வாக்கு. எனவே இன்றைக்கி எந்த மனைவிமார்கள் இதுவரைக்கும் புருஷனை மதிக்கலை, புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, ஆட்டுக்குட்டி சொன்னாங்க, சித்தப்பா சொன்னார், எல்லாத்துக்கும் என்னை ஃபுல் ஸ்டாப் வச்சு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் வீட்டில் இருக்கணும்னா புருஷனுக்கு கீழ்ப்படி. புருஷன் குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தலைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் இருக்கணும். அவர் உன்னோட கம்மியாக சம்பாதிச்சிருக்கலாம், உன்னோட படிப்பில் கம்மியாக இருக்கலாம், உன்னோட அழகில் கம்மியாக இருக்கலாம், எது கம்மியாக இல்லையோ அவனுக்கு நான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஸ்தானம் அதிகம். உன்னோட படிப்பில் குறைவு, ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஸ்தானம் உன் படிப்போட மேனானது. அந்த ஸ்தானம் என்ன சொல்லுகிறது? அது தலையான ஸ்தானம். அந்த தலைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு உன் லைஃப் ரன் பண்ணு. இன்னைக்கு வரைக்கும் உன் புருஷனை மதிக்கலைன்னா இன்னைக்கு பிறகு புருஷனை மதிக்க பழகிக்கொள். ஆண்டவன் மாறேன்னு சொல்லி புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களாம். எனக்கெல்லாம் தெரிய ஊரில் எல்லாம் புருஷன் பேரையே சொல்கிறதுக்கு அந்த நாட்களில் பெண்கள் வந்து கூச்சப்படுவாங்க. நான் சொல்கிறேன், பிப்ளிக்கல் கல்ச்சரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதில் என்ன சொல்லுகிறது? சாராள் புருஷனை ஆண்டவனேன்னு சொல்லி கூப்பிட்டாராம். அப்படி தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் எப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க, அப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னாச்சுன்னா என்னுடைய அப்பாவுக்கு அடுத்தபடியே எனக்கு நீ புருஷனாக இருந்தாலும் அப்பாவை மாதிரி என்ன கொடுத்துரு, அப்பான்னு கூப்பிடுவாங்க, அது கூப்பிடலாம். சிலர் மாமான்னு கூப்பிடுவாங்க, அழகான வார்த்தை பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் டாகை கூப்பிட, ஏய் ஜிம்மிங்கவா. இன்றைக்கி நிறைய பேர் புருஷனை பேர் சொல்லி கூப்பிட்றீங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ஆண்டவருக்கு பிடிக்காது. ஃபேஷன் எதில் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம், பிப்ளிக்கல் கல்ச்சர் மாறவே கூடாது. இதுதான் நமக்கு காலங்கள் மாறினாலும் மாறாத வேத புஸ்தகம். இந்த உலகம் முழுவதும் ஒளிஞ்சு போனாலும் இதில் உள்ள ஒரு எழுத்தோ எழுத்தில் உள்ள உறுப்போ மாறாது. அதனால் இன்னைக்கு வரைக்கும் ஏய் டேனிங்க வா, பென்னிங்க வா, இது எல்லாத்துக்கும் என்னை முடி வச்சுட்டு அத்தான் மாமா அப்படின்னு மரியாதையோடு கூப்பிடுங்க. இல்லைன்னா பார்க்குறவங்களுக்கு உன் புருஷனை நாய்க்குட்டியாகவும் பூனைக்குட்டியாகவும் தான் தெரியும் நீங்கள் கூப்பிட்றத பார்த்தாச்சுன்னா. அதனால் பேரில் மட்டும் இல்லை, செயலில் உங்கள் புருஷனை கீழ்ப்படியணும். சரி, புருஷன்மார்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? உன் சரீரத்தை நீ நேசிக்கிறது மாதிரி உன்னுடைய மனைவியை நேசிக்கணும். ஏன் உன் சரீரத்தை நேசிக்கிற மாதிரி நேசிக்க சொல்கிறாருன்னா, ஒருத்தன் தன்னுடைய சரீரத்திற்கு எடுக்கிற முயற்சிக்கு அளவே இல்லை. ஒரு சின்ன வேர்க்குரு வந்தால் போதும், அதுக்கப்புறம் ஐயோ அந்த கட்டியாக இருக்குமோ, இந்த கட்டியாக இருக்குமோ, இந்த டெஸ்டேடு அந்த டெஸ்டேடு. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் சரீரத்தை நேசிக்கிற மாதிரி மனைவியை நேசிக்கணும். அப்படின்னா யாருமே தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்துவானா? யாராவது? எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் உனக்கு அடி வாங்கினா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி உன் மனைவிக்கு வலிக்கும். ஒரு முறை ஒரு தம்பி துபாயிலேருந்து வந்தான். பெட்டியை கொண்டு வீட்டில் போட்ட ஸ்பீடில் என்னை பார்க்க வந்தான். ஐயா, என் தங்கச்சியை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கான், கொடுமைப்படுத்தியிருக்கான், அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டான். இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? என் தங்கச்சிக்கு அடிப்பட்டால் எப்படி வலிக்குமோ அதுபோல் அவனுக்கு அடித்தா வலி எப்படி இருக்குன்னு தெரியணுன்னு 4 காட்ட வந்திருக்கேன்னா, நீ அதுக்கு இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு.
நீ 4 காட்டு காட்டினா இங்கே எதுக்கு வர்ற? இங்கே வந்தியன்னா 4 காட்டு காட்டினவன் மனம் திரும்பி உன் தங்கச்சியை கூட்டு போகிற அளவுக்கு அன்பால் தான் அவனை அடிக்கணும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் மனைவியை நேசிக்க பழகிக்கொள். மனைவிக்கு அழுதா ஆண்டவருக்கு பிடிக்காது. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போவே அதனுடைய ஊர்ஜிதம், அதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். மனைவி அடித்தா என்ன நடக்குன்னு. ஒரு முறை எங்களுடைய அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் மெசேஜ் போயிட்டே இருக்க, ஆண்டவர் திடீர்னு ஒரு ப்ராஃபஸி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல ஒரு சகோதரன் குடும்பமாய் வந்திருக்கிறார். ஓகோன்னு பிஸ்னஸ் பண்ணி ஓகோன்னு இருந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் தெருவில் உட்கார்ந்துருக்கிறான். யாரோ மந்திரவாதம் பண்ணி அந்த வியாபாரத்தை எல்லாம் கெடுத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல, நீ உன்னுடைய எண்ணங்கள் தவறு. ஏன் உன்னுடைய வியாபாரம் அடிக்கப்பட்டது அப்படின்னாச்சுன்னா, உன்னுடைய மனைவி கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று கூட பார்க்காமல் கர்ப்பவதியாக இருந்த மனைவியை எப்போ உன் வலது காலால் எட்டி உதைச்சியோ அன்னைக்கு உன் பிஸ்னஸை நான் எட்டி உதைச்சிட்டேன். ப்ராஃபஸி யாருக்கு வந்துடுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ப்ராஃபஸி வந்துருச்சு. என்ன சொல்கிறாரு? யாரோ மந்திரவாதம் பண்ணி என்னுடைய வியாபாரத்தை கெடுத்துட்டாங்க, அதனால் நான் இன்றைக்கி பிச்சை எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். அது இல்லை உண்மை. இன்றைக்கி உனக்கு உண்மையை சொல்கிறேன். எப்போ உன் மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறான்னு பார்க்காம உன் மனைவியை வலது காலால் எட்டி உதைச்சி அன்னைக்கு உன் பிஸ்னஸை நானே எட்டி உதைச்சிட்டேன். இதுதான் ரகசியம். உன் மனைவியினுடைய அந்த அலறலின் சத்தம் பரலோகத்தில் எட்டினதாம். ஆபேலுனுடைய ரத்தம் பரலோகம் வரைக்கும் தான் கேட்டுச்சான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் மனைவியை மதித்து அவள் பட்ட அந்த வலியினுடைய அந்த அழுக பரலோகத்தில் கேட்டனால அடுத்த நிமிஷம் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? யான் தான் இவனை ராஜாவாக்கினேனோ என்று என்னுடைய இருதயம் விசனப்படுகிறது என்று சொன்ன ஆண்டவர், யான் தான் இவனை பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்குறேனோன்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கிறத பறித்து ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தது போல் இவங்ககிட்ட இருக்கிறத ஆண்டவர் பறித்து கொண்டார். இதுதான் ரகசியம். சொல்லிவிட்டு மறுபடி செய்திக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய மனைவி சொன்னாங்க, ஒரு குடும்பம் வந்தது, இந்த காரியம் நீங்கள் சொன்னதை கேட்டோன்னா அதிர்ச்சி அடைஞ்சி அவர் கரெக்டாக யோசித்து பார்க்குறாரு. எப்பத்தில் இந்த பிஸ்னஸில் ஓகோன்னு வந்து 80 பேர் அவருடைய ஃபேக்ட்ரியில் வேலை செய்துட்டு இருந்தாங்க. அப்போ என்னைக்கு அடி வந்ததுன்றது இந்த ப்ராஃபஸி வந்ததுக்கப்புறம் யோசித்தா அவருடைய மனைவி 2வது பிள்ளை கருத்தாங்கி இருக்கிற நேரத்தில் தான் அடி மேலே அடி. அப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, உனக்கு 2வது இந்த பிள்ளை கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் உனக்கு அடி மேலே அடி, அதனால் இந்த பிள்ளை தரித்திரம் பிடிச்ச பிள்ளை, அதனால் அந்த 2வது பிள்ளை மேலே இவனுக்கு பயங்கர வெறுப்பு. ஒரு பக்கம் இந்த பிள்ளை கன்சீவ் ஆனதுனால தான் எனக்கு தொழில் போச்சு, இன்னொரு பக்கத்தில் சொல்கிறான் யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. ஒரு பிள்ளையுடைய பிறப்பு ஆசீர்வாதங்க, அது எப்படிங்க சாபமாக மாறும்? அது ஆசீர்வாதம். அவன் அந்த பிள்ளையே மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி பார்க்குறதே இல்லை. ஏன்னா நண்பர்களுடைய துர் ஆலோசனை. ப்ராஃபஸி வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறான், என்னைக்கு இந்த பிள்ளை கன்சீவாக இருக்கிற நேரத்தில் உதைச்சனோ அன்னையில் இருந்தால் நஷ்டம். இப்போ ஒரு சைக்கிள் பஞ்சர் ஓட்டுற கடை வச்சுட்டு அதில் கூட அவனால் முன்னேற முடியாதபடிக்கு கஷ்டப்படுறான். எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரங்களில் உடைய நஷ்டங்களுக்கு காரணம் உன் மனைவி உன் வீட்டில் இருந்து வடிக்கிற கண்ணீராக இருக்கலாம், உன் மனைவிக்கு நீ பண்ணின கேடாக கூட இருக்கலாம், உன் மனைவியை நீ கண்ணீர் வடிக்க வச்சதாக கூட இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என் மனைவி மேலே கையே வைக்கிறதில்ல. நிறைய பேர் கை வைக்க மாட்டாங்க, நாக்காலேயே கொலை பண்ணிடுவான். இந்த பெரிய ஆயுதம், ஒரு மனுஷனை கொலை பண்ணுறதுல பெரிய ஆயுதம். வேதம் சொல்லுகிறது, ஒரு சின்ன தீக்குச்சி பெரிய காட்டை கொளுத்துறது போல அவயவங்களில் சிறிய உறுப்பாகிய நாவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சக்கரத்தையே கொளுத்தி விடும். அப்படின்னா அவன் வாழ்க்கையை அழிச்சிரும். நாவின் பிரதிஷ்டை காத்து கொள்ளுங்கள், புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, புருஷன்மார்கள் மனைவி எல்லா விதத்திலும் நேசிங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் வாழ்க்கை இந்த பூமியில் உள்ள எல்லா சந்ததி சந்தானமும் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கவும், புருஷன்மார்கள் மனைவியை தன்னுடைய சரீரத்தை போல நேசிக்கவும், மனைவிமார்கள் புருஷனை எல்லா காரியத்திலும் மதித்து கீழ்ப்படிந்திருக்கவும் இந்த வார்த்தைகளின்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி செய்யும் பொழுது என் பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன வார்த்தையின்படி
இந்த உலகத்தில் உள்ள சந்ததி சந்தானம் இவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி எல்லாவற்றிலும் வாழ்ந்து என் பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஆவிக்குரிய புருஷனை நீங்களே செலக்ட் பண்ணித்தாங்க. உங்கள் தலைமையில் கல்யாணம் நடக்கட்டும். திருமணமாகி கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் இவர்கள் வாழ்க்கையில் இரட்சகராக எழுந்தருளி நின்று இவர்கள் குடும்ப தலைவனாக நின்று ராஜரீகம் பண்ணி இவர்களை நீர் இயக்கும். குடும்பத்திலே இவர்களை இயக்கி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். இவர்களை இயக்கி கொண்டிருக்கிற மனுஷீக ஆவிகள், துர் ஆலோசனை பேரில் இவர்களை நடப்பித்து கொண்டிருக்கிற எல்லா மனுஷீக ஆவிகள் வெளியேறி தேவ ஆவியானவர் நல்வழியிலே இவர்களை நடத்துவீராக. நல்ல ஆலோசனையில் ஆச்சரியமான ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டும். எத்தனை பிள்ளைகள் குழந்தை இல்லைன்னு வந்திருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த மாதமே ஒரு அற்புதம் நடக்கட்டும். என் பிள்ளைகள் நம்பி வந்திருக்கிறார்கள். சாபங்கள் முறிக்கப்படட்டும், பாவங்கள் அறுக்கப்படட்டும், பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். ஏற்ற வேளையிலே ஆண்டவர் கொடுப்பார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசத்தின் பலனை அவர்கள் அனுபவிப்பார்களாக. கர்த்தருடைய கரமன் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யட்டும். ஆண்டவர் எங்கெல்லாம் ஆவிக்குரிய டெஸ்ட் வைக்கிறாரோ அந்த இடத்தையெல்லாம் அதை என் பிள்ளைகள் கவனமாய் கவனித்து ஜெயித்து முன்னேற ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும். குடும்ப வாழ்க்கையில் பணம் இல்லை அதனால் சண்டை அப்படின்னு வரவே கூடாது. நிரம்பி வழிகிற பொக்கிஷசாலை இவர்களுக்காக நான் அனுப்பி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும். வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு வருமானத்தை தாரும். வியாபாரத்தில் நஷ்டமடைந்த பிள்ளைகளுக்கு நல்ல லாபங்களை கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் சந்ததி சந்தானம் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.